கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று என்னில் காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இன்று என்னில் காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசுவே என் வாழ்வின் அர்த்தமே, உன் மகத்துவத்தை சொல்லி துதிப்பேன். இயேசுவே என் வாழ்வின் அர்த்தமே, உன் மகத்துவத்தை சொல்லி துதிப்பேன். நீர் வரும் முன்னே நான் இல்லாமல் இருந்தேன். நீர் வந்த பின்னாலே நான் உயிர் பெற்று வாழ்கின்றேன். நீர் வரும் முன்னே நான் இல்லாமல் இருந்தேன். நீர் வந்த பின்னாலே உயிர் பெற்று வாழ்கின்றேன். இயேசுவே என் வாழ்வின் அர்த்தமே, உன் மகத்துவத்தை சொல்லி துதிப்பேன். இயேசுவே என் வாழ்வின் அர்த்தமே, உன் மகத்துவத்தை சொல்லி துதிப்பேன். உன் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, உன் உண்மையை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. உன் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. அப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. மட்டுமா எங்களை கிருபையாய் நடத்தி இந்த வேளையிலும் உடைய சமூகத்திலே எங்கள் கூட்டு சேர்த்தவுடைய மேலான கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் மேல் எவ்வளவாய் அன்பு கூறுகிறீர் அப்பா. எங்களில் இன்று காண்பதெல்லாம் உம்மாளுதானே வந்தது அப்பா. நன்மைகள் யாவும் உம்மாளுதான் வந்தது அப்பா. தீமைகள் அனைத்தும் எங்களால் வந்தது தகப்பன். அத்தனை தீமைகளும் எங்களை நன்மையாய் மாற்றின என் அன்பு தகப்பன். எங்களுக்கு நன்மைகளை செய்து எங்களை கிருபையான வழியிலே நடத்துகிறவரே, உமக்கே துதிகளை ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தரின் ஆலோசனைக்காக யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 21 மற்றும் 22வது வசனம். யாத்திரையாகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 21 மற்றும் 22வது வசனம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாய் நின்றது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு அழைத்து வரும் வழியில் ஒரு பெரிய தடையான இந்த சிவந்த சமுத்திரத்தை ஜனங்கள் கடந்து வரும்படியாக இந்த இடத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டால், கர்த்தர் அவர் கையில் ஒரு கோலை கொடுத்திருக்கிறார். அவர் என்ன செஞ்சிருக்கிறார், மோசையிடம் உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு அப்படின்னு சொல்லுகிறார். மோசை கூட அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கிறாரு, நம்ம கையை நீட்டினா இந்த சமுத்திரத்து வழியை எப்படி கடந்து போக பண்ணுவார். அந்த தண்ணி எல்லாம் என்ன செய்யும், 2 பக்கமும் பிளந்து நடு வெட்டாந்தரை வழியாக நம்ம கடந்து போவோம் என்று மக்களுக்கும் தெரியாது, மோசைக்கும் தெரியாது. கர்த்தருடைய அதிசயங்கள் ஆராய்ந்து முடியாதவைகள். அவர் செய்பவைகள் எல்லாம் யாராலும் எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்களாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம இப்பொழுது வேதத்தில் படிக்கிறதுனால சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளந்தது என்று நம்ம முன்னாடியே அறிந்ததுனால நமக்கு அது வியப்பாகவும் தெரியவில்லை. அவருடைய கிரியைகளை பற்றி நமக்கு அந்த விதமான அறிவு இல்லை. ஆனால் அந்த ஜனங்கள் என்ன யோசிச்சிருப்பாங்க, இந்த சிவந்த சமுத்திரம் வழியாக எப்படி ஆண்டவர் எப்படி நடத்துவார் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. இவ்வளவு பெரிய சமுத்திரம் வழியாக நம்மளை எப்படி கடந்து போக பண்ண முடியும் என்று யோசிப்பார்கள். ஆனால் கர்த்தர் ஜனங்களை கானான் தேசத்திற்கு அழைத்து செல்ல அவர் எதையும் செய்வார், எதையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து, அதாவது ஜலம் அவர்களுக்கு அந்த இடத்தில் தடையாக இருந்தது. அந்த ஜலத்தை கர்த்தர் என்ன பண்ணார்னா கீழ்காற்றை அனுப்பினார். கீழ்காற்றை அனுப்பி என்ன பண்ணார் கேட்டார், அந்த
அந்த அந்த ஜலத்தை எல்லாத்தையும் என்ன செஞ்சார், அதை எல்லாம் ஒதுங்கும்படி செய்து சமுத்திரம் வந்து ஒதுங்கிடுச்சு. அந்த தண்ணியெல்லாம் ஒதுங்கி வறண்டு போக பண்ணினார். அந்த காற்றை அனுப்பி வறண்டு போக பண்ணி அந்த ஜலத்தை என்ன செய்தார், பிளந்து பிரிந்து போயிற்று என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நமக்கு எதிராக, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக, நமக்கு தடையாக எந்த காரியங்கள் இருந்தாலும் அன்பு பிள்ளைகளை நீங்கள் கலங்காதிருங்கள். மோசையின் மூலமாக கர்த்தர் எகிப்து ஜனங்களை நடத்தி வரும்பொழுது அந்த மகா பெரிய சமுத்திரத்தை எப்படி கீழ்காற்றினால் அதை என்ன செய்தார், இரண்டாக பிளந்து வெட்டாந்தரையாய் அந்த வழியை உருவாக்கினாரோ. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற மிகப்பெரிய பிரச்சனையாக, மிகப்பெரிய தடையாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாலும் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு கீழ்காற்றை அனுப்பி உங்களுக்கு தடையா இருக்கிற அந்த ஜலத்தை இந்த இடத்துல எப்படி கர்த்தர் அந்த ஜலத்தை அவர்கள் கடந்து போகும்படியாக 22வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய சமுத்திரம் வெட்டாந்தரையாக கர்த்தர் கீழ்காற்றை அனுப்பி வெட்டாந்தரையாய் மாற்றினார். அன்பு பிள்ளைகளே, அவர்கள் வலதுபுறத்தில் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கர்த்தர் கீழ்காற்றின் மூலமாக அனுப்பி அதை என்ன செய்கிறார், பிரிந்து போகும்படி கர்த்தர் செய்கிறார். நமக்கு எது தடையா இருக்கிறதோ, எது பிரச்சனையா இருக்கிறதோ, அதுவே அந்த இடத்தில் நமக்கு மதிலாக கர்த்தர் அந்த இடத்துல மதிலாக நிற்க செய்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு பிரச்சனையாக தடையாக இருக்கிற எந்த ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று கீழ்காற்றை அனுப்பி அத்தனை பிரச்சனைகளை பிரிந்து போகும்படி செய்து மட்டுமல்லாமல் நமக்கு அதை மதிலாகவும் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை கலங்காதீர்கள், பிரச்சனைகளை கண்டு திகையாதீர்கள். மலை போல இருக்கிற பிரச்சனைகள், இது நான் எப்படி கடந்து செல்வேன், இந்த பிரச்சனை நான் எப்படி என்னால் எப்படி இதை தீர்க்க முடியும், இது என்னால் முடியாது என்று நீங்கள் கலங்காதீர்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இஸ்ரவேலை நடத்துகிற தேவன், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவரை இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை, உங்களை நடத்த உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பெரிய பிரச்சனைகள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்கிறார், இந்த இடத்துல கீழ்காற்றை அனுப்பி வெட்டாந்தரையாய் உருவாக்கி அதன் வழியாக நடக்க வைத்து உங்களுக்கு அந்த பிரச்சனையை, அந்த பெரிய தீர்க்கக்கூடியாத எந்த ஒரு மகா பெரிய பிரச்சனையால் உங்களுக்கு மதிலாக அந்த இடத்தில் கர்த்தர் உருவாக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.